இது நமக்கு உகந்தது அல்ல. இந்தியாவின் நதிகளை இணைத்து விட்டால் அவர்கள் வல்லரசாகி விடுவார்கள். அந்த திட்டம் நமக்கு தேவையில்லை என்று சொல்லி ரயில்வே திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். 1857 அறிமுகப்பட்ட திட்டம் தான் ரயில்வே திட்டம். நதிகள் இணைப்பு அன்றைக்கு போடப்பட்ட திட்டம் அப்போது அடியோடு போடப்பட்ட திட்டம். இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகளிலே கங்கை, காவிரி, பிரம்மபுத்திரா நதிகள், கிருஷ்ணா, கோதாவரி, கங்கை, காவிரி அனைத்து நதிகளும் உண்மையான நீர்தான். ஆனால் இவர்கள் இந்த அரசியல்வாதிகள் இந்த நாட்டிற்கு வந்தவுடன் 1 லிட்டர் தண்ணியை 20 ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா யோசனை பண்ணிங்கன்னா 1 லிட்டர் தண்ணியை 20 ரூபாய் கொடுத்து வாங்க விற்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. யாரு? இந்த அரசியல்வாதி. சரி, இதை விட்டுட்டு போட்டு நம்ம தான் குடிக்கிறோம். ஆனால் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மிகச்சிறந்த ஒரு பொருளாதார மேதையாக இருந்தாவிட்டாலும் ஐயா அவர்கள் நாங்கள் அவர்கள் கால்களில் விழுந்து வணங்கி கேட்டுக் கொள்கிறோம். உங்களுடைய இந்த போராட்டம் உலக மக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய திருநாடே உங்களை போற்றும்படி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு விவசாயியும் தங்களுடைய உழைப்பு, அவர்களுடைய சிந்தனை எல்லாவற்றுக்குமே நீங்கள் சிறந்ததொரு ஒத்துழைப்பும் அவருக்குரிய மரியாதையும் அவர் இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கின்ற இந்த பணியையும் திறக்க வைப்பதற்கு நான் இங்கே கூடிய வெறும் 200-100 பேர்கள் மட்டும் போதாது, இந்த நாடே அதிரும்படியாக செய்யக்கூடிய அளவுக்கு பெரும் ஒரு போராளி என்பதை தெரிவித்து இந்த இணைப்பு திட்டமானது ஐயா அவர்கள் உபநதியான இந்த ஐயாத்து படுகை மிகச்சிறந்த 1 லட்சம் ஆண்டுகளுக்கு இந்த நதி இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் ஒரு சில நண்பர்களை கேட்டேன், இந்த கொல்லிமலை எப்பொழுது உற்பத்தியானால் இந்த உற்பத்தியான கொல்லிமலை உண்டாகும். இந்த கொல்லிமலை உண்டாகி மனித இனங்கள் 5 லட்சம் ஆண்டுகளாக இந்த மனிதர்கள் இந்த 5 லட்சம் ஆண்டுகளுக்கு வாழ்ந்த இந்த மனிதர்களுக்கு கூட தனி கொடுக்க முடியாத ஒரு அரசு, ஒரு கவர்மெண்ட், ஒரு ஆண்மை, டெல்லியிலே அரசாங்கம், எலெக்ஷன் வந்தா 100 ரூபாய் 5000 ஓட்டு போடு. ஆந்திராக்கெல்லாம் நல்லா சாராங்க பிடிச்சி நல்லா பொழுதுபோக்குங்க.